Good morning, students. This is Professor SUREN from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்டியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். அது என்ன கான்டியம் அப்படின்னா, கான்டியம்னா கண்டினியூஸா இருக்கிறது தான் கான்டியம், வேற ஒன்றும் கிடையாது. According to the concept of quantium, the molecules in matter are assumed to be continuously and uniformly distributed without any voids. So continuous-ஆ இருக்கணும், யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும், வாய்ட்ஸ் இருக்கக்கூடாது. வாய்ட்ஸ்னா வந்து போர், அந்த காலி இடம் தான் வந்து வெற்றிடம் தான் வந்து வாய்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் அன் அசம்ஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இன் ரியாலிட்டி எனி மீட்டர் வில் ஹேவ் வாய்ட்ஸ். ரியாலிட்டியில பார்த்தோன்னா ஓட்ட உடைச்சல் இல்லாத பொருட்களுக்கு அது ஓட்ட உடைச்சல் ஓட்டையோட தான் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். எங்கேயாச்சும் வாய்ட்ஸ் வந்து இருக்கும், வெற்றிடங்கள் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் ஆஃப் கான்டினியம் ஃபெயில் ஆச்சுன்னா, we can't write the fluid properties as a continuous function of a given variable. ஒரு வேரியபிளோட ஸ்பேஸ் வேரியபிளோட வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா வந்து நம்ம கான்டியத்தை சொல்ல முடியாது. ஸோ கான்டியம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா ஒரு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியை இது பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும், ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியை விவரிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா போயிடும். ஸோ அதுதான் வந்து கான்டியம்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. It is assumed in case of solids and liquids that the molecules are dominating over the voids, and hence we cannot assume condition. Voids are less in comparison to number of molecules. So எத்தனை மாலிகுல் இருக்கோ, மாலிகுல் வந்து ஒரு 1000 மாலிகுல் வச்சுக்கோங்க, ஒரு வாய்ட்ஸ் வந்து 5 வாய்ட்ஸோ 10 வாய்ட்ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இது பண்ணிக்கலாம். கம்மியா தான் இருக்கும் வாய்ட்ஸ் அப்படின்றத இது பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் ஆஃப் கான்டியத்தை வந்து சொல்றதுக்கு வந்து ஒருத்தர் வந்து நமக்கு வராரு. யார் அவரு? அவர் பேர் தான் நட்சன் அப்படின்னு வந்து தெரியும் நமக்கு. NKNUDSEN, நட்சன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இந்த நட்சன் நம்பர் வந்து லெஸ் தென் 0.01, லெஸ் தென் 0.01 விட கம்மியா இருந்தா அப்ப என்ன சொல்றாங்கன்னா கான்டியம் இஸ் வேலிட் அப்படின்றாங்க. ஸோ கான்டியம் வந்து எப்போ வந்து அந்த கான்டியம் அசம்ஷன் எப்போ வேலிட்னா, நட்சன் நம்பர் வந்து 0.01 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், ஒரு 1/100. ஸோ நட்சன் நம்பர் எப்படி டிஃபைன் பண்றது? நட்சன் நம்பர் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, 2 பேராமீட்டர். எப்பவுமே வந்து நம்ம வேரியபிள் வந்து 2 வகையான வேரியபிள் வந்து நம்ம பார்க்கலாம். இன்ஜினியரிங்ல வந்து ஒரு வேரியபிள் வந்து தனியா இருந்தா வச்சுங்களேன், அவனை வந்து அப்சல்யூட் வேரியபிள்னு சொல்லலாம். அதே வந்து ஒரு வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிளோட கம்பேரிசனா வந்து அவனோட பங்கு ஆற்றுறான்னு வச்சுங்களேன், அவனை ரிலேட்டிவ் வேரியபிள்னு சொல்லலாம். எப்பவுமே வந்து அப்சல்யூட் வேரியபிள்ல நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறத விட ரிலேட்டிவ் வேரியபிள நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறவங்க வந்து மேக்சிமம் ரேஷியோவா இந்த ரிலேட்டிவ் வேரியபிள் காணப்படும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுனால லாம்டான்னு ஒண்ணு இருக்கு, எல்என் ஒண்ணு இருக்கு. லாம்டான்றது மீன் ஃப்ரீ பாத், மீன் ஃப்ரீ பாத் லாம்டான்றது. எல்ன்றது சிஸ்டம் டைமென்ஷன். அப்ப மீன் ஃப்ரீ பாத்துக்கும் சிஸ்டம் டைமென்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து நட்சன் நம்பர். மீன் ரேஷியோ ஆஃப் மீன் ஃப்ரீ பாத் டு தட் ஆஃப் சிஸ்டம் டைமென்ஷன், அதாவது லாம்டா பை எல் தான் வந்து நட்சன் நம்பர். நட்சன் நம்பரை செல்லமா எப்படி நோட்டேட் பண்ணுவோம்? K(n) அப்படின்றத நோட்டேட் பண்ணுவோம் நட்சன் நம்பர். இப்ப நட்சன் நம்பர் வந்து இப்ப கான்டியம் வந்து எப்போ இதுனா when நட்சன் நம்பர் இஸ் less than 0.01 அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ என்னன்னா மீன் ஃப்ரீ பாத் ஆனது சிஸ்டம் டைமென்ஷனை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அவன் 100னா சிஸ்டம் டைமென்ஷன் 100னா மீன் ஃப்ரீ பாத் 1 தான் இருக்கணும். அதான் 1/100, 100 மடங்கு கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த கான்டியம் கான்செப்ட் வந்து இட் இஸ் வேலிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து கான்டியம்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். So concept of quantium fails in the case of rarefied gas field. Rarefied gas வரும்போது இந்த கான்டியம்ன்ற கான்செப்ட் வந்து இதுவாயிடும், அது ஃபெயில் ஆயிடும். இவன் வந்து எல்லா டைம்லயும் பாஸ் ஆவான்னு சொல்ல முடியாதா? எப்போ வந்து இந்த கான்டியம் கான்செப்ட் ஃபெயில் ஆகும் அப்படின்னு பார்த்தா ரேரிஃபைடு கேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிடும். அப்புறம் ஐ வேக்கம் அப்படி அந்த இடத்துலயும் வந்து ஃபெயில் ஆயிடும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கான்டியம் கான்செப்ட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இங்க என்ன ஞாபகம்னா, எப்போ நட்சன் நம்பர்னா என்ன, கான்டியம் வந்து எப்போ வந்து வேலிட் ஆகும், கான்டியம்னா என்ன, ஒரு மேட்டர் வந்து கண்டினியூஸா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடா வித்தவுட் வாய்ட்ஸ் தான், அதுதான் வந்து அந்த மேட்டர் தான் நம்ம கான்டியம் சொல்லுவோம்.
ஸோ இது வந்து கான்டியம் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? ப்ராப்பர்ட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேஸ் வேரியபிளா டிஃபைன் பண்ண முடியாது. நட்சன் நம்பர் வந்து லெஸ் தென் 0.01 இருக்கு வரைக்கும் கான்டியம் வந்து வேலிட் ஆகும், இல்லைன்னா வேலிட் ஆகாது. ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஃபார் த கான்டியம். இந்த கான்டியம் பத்தி உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே நாலேஜ்ன்றது எப்படி இது பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாதவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம டே பை டே ப்ராக்ரஸ் அப்படி. நமக்கு தெரியாத விஷயத்த யார்கிட்ட இருந்தா கத்துக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த யாருக்காச்சும் கத்துக் கொடுக்கணும். இதுதான் எஜுகேஷன். எஜுகேஷன்ன்றது இட் இஸ் சிம்பிள் திங். நம்ம வந்து கத்துக் கொடுக்கறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது, கத்துக்கிறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது. இட் இஸ் அ ஃப்ளோ. நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவங்களுக்கு சொல்லி தரணும். அது ஒரு ஃப்ளோ. அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து அந்த விஷயங்கள் போக ஆரம்பிச்சதுன்னா எல்லாருமே எஜுகேட்டடா மாறிடும். எஜுகேஷனுக்கு வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஸ்கூல் காலேஜ்ல மட்டும் தான் டெவலப் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை யாருக்காச்சும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல ஒரு டாப் மோஸ்ட் லெவல அச்சீவ் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.